ஊட்டியில் இருக்கிறவங்களுக்குலாம் ஊட்டியை சுற்றி பார்க்க நேரம் இருக்காது அப்படிங்கிறது மாதிரி இந்த 3 மாதம் சலாலாவில் பார்த்திங்கன்னா பயங்கரமான கரீஃப் சீசன். ஆனால் ஒரு நாள் கூட நாங்கள் எங்கேயுமே போகலை. நாங்களும் ஒவ்வொரு வாரமும் இந்த டூரிஸ்ட் பிளேஸ்லாம் போய் பார்த்துருன்னு நினைப்போம். ஆனால் ஒரு வாரம் கூட இது வரைக்கும் போகவே இல்லை. இந்த வாரமாச்சும் போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணி என் பிள்ளைக்கு வந்து டேம் எக்ஸாம் வந்து சொல்லிட்டாங்க. அப்புறம் என்ன இந்த வாரத்தையும் கேன்சல் பண்ணிவிட்டு அவள் கூட உட்காந்து ஃபுல்லாக படிக்க வச்சுட்டு நைட்டு 9:30 மணி போல் எப்போ எங்கே வருவோமோ அதே நெக்ஸ்டோக்கு கிராசரி திங்ஸ் வாங்குறதுக்காக வந்துட்டோம். நாளைக்கு விநாயகர் சதுர்த்தி அப்படிங்கிறதுனால அதுக்கு தேவையான கொழுக்கட்டை மாவு அதெல்லாம் வாங்க வேண்டியது இருந்துச்சு. இந்த வீக்கெண்ட் வந்து மார்க்கெட் போகல, அதனால ஃபிஷ் வந்து இங்கேயே வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிஷ் இங்கே டூனா வந்து ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. கேதார் நல்லா இருந்ததுனால வாங்கி ஃப்ரிட்ஜில் வச்சிடலான்னு சொல்லிட்டு அதுலேயும் கொஞ்சம் வாங்கணும். நான் ரொம்ப நாளாக இங்கே வந்ததுலேருந்து தேடிக்கிட்டே இருந்தேன். குட்டி கத்திரிக்காய் வந்து இந்த தடவை வந்துருந்துச்சு. பார்த்ததும் டக்குன்னு வாங்கிட்டேன். கோவக்காவுமே ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. நைட்டு 10:30 மணி ஆயிடுச்சு அப்படிங்கிறதுனால நைட் டின்னருக்கு இங்கேயே வந்து தகிப்பூரி வந்து வாங்கிட்டோம். இங்கே உள்ள தகிப்பூரி எங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். ஸோ 2 பேக் தகிப்பூரி மட்டும் வாங்கிட்டு அப்படியே நைட் டின்னரை முடிச்சாச்சு. நாளைக்கு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.